முதல்ல கட்டு 4 இட்லி ஒரு வடியா அப்புறம் என்ன புடிச்சு கட்டு அப்புறம் உன்னை விடுத்து கட்ட வேண்டும். ஆமா சரி அப்படியே ஆகட்டும். என்ன தேஞ்சே உன்னை யாரிடம் வர சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் மேம்பரம் கிராமத்திலே வாசமரத்தில் வரக்கூடிய இன்னும் ஓசுரமன் டிராவல்ஸ் இன்னும் ஜோதி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ இப்போ நற்பெற சாமியின் பகவானை கட்டும் முன்பதாக இதோ ஜோதி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் குடிமலூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண கட்டைக்கூத்தின் நாடக மன்றத்தின் நிர்வாகியாக விளங்கக்கூடிய இன்னும் கல்பட்டி இன்பரசு ஐயா அவர்களை பாராட்டி இந்த கைத்தறி அணியை பொன்னாடியாக அணிவிக்கின்றார். அன்னாருக்கு நன்றிகள் ஆதி மூலனே அப்படியா சொல்கிறாய்? சரி மாமா. மாமா உங்களை கட்டலாம்ல? இன்னும் கட்டலையா? இன்னும் கட்டல. அப்படியா கட்டும். ஓ மாமா மாமா உன்னை எப்படி கட்டலாம் அல்லவா? இன்னும் கட்டல மாமா. கட்டுவா? சரி அப்படியே கட்டிக்கிறேன். அந்த மாமா தான் சூப்பர். என் மாமா அந்த வசந்த் எங்க மணியா இருக்கான் பொழுது பூச்சாங்க என்ன ஏன்னு கேளியா? ஏன் ஒரு 8 வருஷத்துக்கு மணியா கம்பெனி பாரதாச்சு இல்லையா? ஆமா ஆமா 5 வருஷம் ஆகி போச்சான். சாரி மணிக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன மணியா இருக்கான் கோயந்தா அப்பதான் சுத்து வேசம் ஆடிச்சு. அப்ப புஷாந்தான் அந்த மொழிய என்னத்த ஒண்ணுமா கட்டல மேல அவருக்கு வராது. நீ அப்பத்துல இருந்தே உபயோகமா இருக்க. மணியா இருக்கப்பல தான் ஆடிக்கிறா. ஆமா ஆமா அதனால அப்பத்துல இருந்து இப்போ வரையாலும் பகவான் ஒண்ணும் கட்டல அப்ப கட்டிட்டு இப்போதே கட்டிக்கிறேன் மாமா. கட்டினேன் பாரு கட்டினேன் பாரு. அப்படியா சொல்றேன்? இப்போ உன்னை பிடிச்சு கட்டிக்கிறேன். கட்டினேன் ஒன்னு கட்டி போட்டாங்க ஆளு காணுமே என்ன செய்திய
டேய் மேலேரியா சாகுபாடானா நீ ஏவி தான் ஒரு கொள்ளுது ஏண்டா இந்த அழுத்தோருக்கு கிடையாதா வேலை ஏற்றி கிடையாதா நான் உன்னை போல சோம்பேறியா தின்னீங்களா தப்பு கிடையாது பால் பெரு மொழிக்கிறலாம் கேட்டாங்க இப்படிதான் என்னடா சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் தெரியல நீ எதுக்கு வந்துக்கிறப்போ நான் பெனாத்தனைக்கு பெனாத்தினியா பெனாத்தனைக்கு பெனாத்தினியா எங்க நான் பெனாத்தனா நான் எங்கடா போய் பெனாத்தனன்னு திருப்பதி போறேன் தாலியை திருப்பதி போறியா நீ போய் வரதுக்கே 8 வருஷம் ஆகும் போகுது ஒரு வருஷமா சேர்த்து வச்சுக்கிறேன் உண்டி நீயா ஏறக்கிற ஒண்டி சோர்டா இருந்தா போறாது நீ அத்தை கொண்டுமாயே பகவானுக்கு போட்டுட்டு 4 புடி 8 போய் வர்ற ஜனத்துக்கு சாப்பாடு போடலான்னு முதல்ல சொல்லிட்டு நீ உருண்டி சொரண்டவன் தான் அதனால நான் சொன்னது இப்ப நீ கரெக்டா சொல்லிட்டான் போறேன் ஆணிகாலா திருப்பதிக்கா போறீங்க சரி சொல்லி என்னத்துக்கு போற பெனாத்தனடா பெராத்தனே ஏன் பகவானை பார்க்க போறேன் இல்ல எனக்கு குழந்தைக்குது என்னடா என்ன கூட வரீங்க உனக்கு குழந்தை இல்லாத பண்ணி யாருக்கு இருக்கான் என் மொட்டாடி குழந்தை கிடையாது உனக்கு குழந்தைக்குதா முண்டாட்டி குழந்தை இல்ல ஆடா பாரு கல்யாணம் ஆகி போச்சு உனக்கு 6 வருஷம் 7 மாசம் ஆகுது 6 வருஷம் 7 மாசம் பெல்லு ஒன்று கூட காணும் கல்யாணம் ஆகி போச்சு ஆனா அந்த பொண்ணுக்கு முத்து குத்து என்ன குத்த முத்தம் கொடுத்தேன் மொத்தம் நீ முத்து குத்துன்றியா சாரி எப்படி ஒன்று கொடுத்த முண்டாட்டி போன்டா பஸ் கிடையாது எனக்கு அதுக்கு தான் தூச்சிக்கிறீங்க ஆணிகளா ஏன் பாப்பாருன்றீங்க பகவானை பார்க்க போறோம் பகவானை பார்க்க போறேன் பகவானும் சகல மகாராஜரும் ஒருத்தரோடு ஒருத்தர் கட்டி பொண்ணு இருந்தாங்க ஊர்ல 4 பேர் கூப்பிடுறா பட்ஜெட் பண்ணுவோம் உட்காந்து எங்க போய் ஏன் கட்டி பிடிச்சின்னு பெறாடுறாங்க சண்டை வந்துரு உன்னை கட்டுவேன் என்ன கட்டுன்னு சொல்றாங்க நான் எப்படி பெறாடுறேன் அது பாரு உள்ள பாரு ஆடிக்குது என்னடா ஊழ நேரி விடுற கதை விடுற நல்லா தான் இருக்கிற அப்பப்போ ராவகால மாட்டேன் இல்ல ஆடிங்கன்னு சொல்லுவேன் நான் எப்படா பார்த்தேன் சரி இப்படி அப்படி பந்தாடுற மாதிரி ஆடிங்குது என்னன்னு தெரியல போய் பாரு பார்த்துட்டு அப்புறம் பஞ்சாயத்து பண்ணு ஐயோ ஐயோ போச்சு நல்லவனா ஒன்னு அடிச்சு போட்டுக்கிறாங்க டேய் நல்லவனா நீ ஏன் எவனோ என் பஸ் ஏத்தி ரால் ஏத்தி சாவுது நீ சாவலையாடா டேய் முதல்ல நேரம் வரும்டா ஐயோயோன்னு சொல்றதாட ஒரு அபசு ஒன்னு அடிச்சு போட்டுக்குது ஒன்னு தூக்க மாட்டுக்குது அடிச்சு போட்டுக்குதே ஒன்னு தூக்க மாட்டுக்குதே ஆனா ஒரு சமாச்சாரம் என்ன இது எவ்வளவு அம்போகம் இதுவா எப்படியும் ஒரு 28 ரூபாய் பேசிருக்கேன் 28ல 5 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்க பங்கிட்டு எடுத்துமோங்க 5 பேரும் 5 ரூபாய் எங்களுக்கு மீறி எங்க கையில் கொடுங்க 22000 பக்கத்துல ஸ்டேஷன் இருக்குது அவரு கொடுக்கணும் இவரு கொடுக்கணும் அவரு கொடுக்கணும் போட்டு அந்த கேஸ் அப்படியே போட்டு அமுத்துறேன் அந்த கேஸ் அப்படியே அமுத்திடுறேன் நீ அமுத்துறதுக்கு இல்லையேடா மத்த அதுக்கு தாண்டா ஒண்ணு மாரி ஆளு எனக்கு ஓனன்றது இந்த வயசுக்கு அமுத்துடா டேய் கேஸ் அமுத்துடா இல்ல மொட்டை அமுத்துறேன்னு இந்த வயசு கூட அமுத்துறேன் நான் பாரு கேஸ் அமுத்துறேன் அதுக்கு தான் வக்கீல் பக்கத்துல வச்சிருக்கூடாது ஓ வழக்கறிஞருக்கிறாரா அவர் காமிச்சிருந்தாருல இதெல்லாம் பாத்துக்கிறாரா சார் பீஸ் தரணுமா நீங்க என்ன பண்றீங்க இந்த நாடகம் முடிட்டு போ சொல்லு உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படியே போட்டு கேஸ் ஜெயிச்சு வை போய் அவராண்ட போனா 1 ரூபாய் முடித்தாது நம்ம ஊட்ட தாண்டா வித்துமே கொடுக்குறாங்க தாமனுக்கு போய் குத்துலாம்பா என்ன பேசுமா என்னன்னு தெரியல ஆடிக்கிற எங்க போய் கேட்கலான்றேன் திருப்பதி போய் முட்டி சுட்டு தள்ளுறானே ஏடா இல்ல அங்க போகணுமான்னு தெரியல அங்கதான் மோசிங்க தொங்குது லொடன்னு லொடன்னு போய் கேளு ஐயா சொல்லுடா காவலன் தப்பு இல்லை பிரார்த்தனை எப்படி செஞ்சுடுவேன் நான் திருப்பதி போகலான்னு நினைச்சுக்கிறேன் அது சேவாது மூசிங்குத இந்த அம்பாவுக்கு எப்படி ஆகுது ஆமா ஏய் இல்லதான் போகணும் இல்ல கொஞ்சம் லூஸ் விட்டு ஐயா இல்ல நான் பகவானை பார்க்கணும் சென்று போய் பார் என்னடியா வர ஐயோ அதை தூக்க மாட்டேங்குது செட் வைக்குது டேய் முதல்ல அங்க போய் பாருடா பாத்துட்டே என்ன பார்த்தா கம்மனுக்குதே அப்படியே பேச்சு கிடையாது மூச்சு கிடையாது எங்க நீ எது கேட்ட மாதிரி தெரியலையா போனாங்க அவர் கால் பண்ணுவான் நீங்க சொல்லிடு சொல்லுங்க கொஞ்சம் லூஸ் விடு என்ன லூஸ் சொன்னோம் அவர் பேசுறாப்புல கொஞ்சம் பேசுறாப்புல கட்டு லூஸ் விடுங்க ஓ கடி எதுக்கு வந்த பெராத்தனை செய்யணுமே ஐடியா உன் பெராத்தனை செய்யணும் அதனால அவரு குழந்தைதான் கொண்டாடி குழந்தை இல்லையா அது குழந்தை தரிச்சு போய் பெராத்தனை செலுத்துன்னு பகவான பாகத்து வந்துறாரு பகவான பாகலாம் வந்தா அது ஆணும் சொல்ல 3 சொல்ல 3 சொல்ல
அப்படியே ஏய். பண்ண மாட்டேங்குது. இப்படியே மணி 10:30 கொண்டாந்து விட்டுரு நீ. ஆமா ஏன்னா 3 வேளை சாப்பாடு போட போறாங்க, சாப்பிட்டு போட்டாராடா. இல்லடா, அப்படி சொல்லு. ஏன்னா போய் தெரிஞ்சு டிஃபனுக்கு எப்படி வாரம் கூட தான் போறாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி ஐயா, கொஞ்சம் கட்டு தட்டி கட்டதான் தலத்தனா பகவானை நான் பிடிச்சு கட்டி இருக்கேன். ஆ. அதனால ஆ. சரி பக்தனாகி நீ வந்திருக்க, ஆமா. கட்ட கொஞ்சம் தளத்துல அங்க போய் பாரு. ஸ்ரீதர ரமண கோவிந்த். பரவாயில்ல, கொஞ்சம் 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 லொடக்க புடுக்கணும். டக்கு புக்குன்னு முடிச்சிட்டு வாடா டே, வேப்ப மட்டும் போன இன்னைக்கு. தலை உருவிட்டு தலை உருவுது. பண்ண அடே காத்துல எல்லாம் அளவாடுதா? ஆ. உனக்கு பேசணும், பேசணும். பேசுற அளவுக்கு வேணுமா? ஆமா. சரி அப்படியே கட்டை தளர்த்துக்கிறேன். ஆ. நீ சென்று அங்கே உரையாடு. ஸ்ரீரத ரமண கோவிந்த். பகவானே. ஐயோ அட பாய் என்ன வேலை வெளியே வந்தே தெரியல. தகாத மகாராஜன் தெரியல, வாங்கி தோன்ற செய்யணும் தெரியல. டேய் நான் இந்த மாதிரி சரத்து வந்துக்கிறேன்னு சொல்றா பாய். ஏய், இதுல ஏன் மறுப்பிட்டேன் நான்? ஐயா, நான் தொண்டா வந்துக்கிறேன். மாமா, நீ என்னிடத்தில் உன்னை கட்ட முடியாது என்று தெரிவித்து உன்னை பிடித்து கட்டினேன். கட்ட வைத்து விட முடியாது. உன்னை நான் நேற்றினே பிரபுல மைத்துனரே. வளம்
வலிக்கிறதுடா. மாமா முடியாது மாமா. மாமா உயிருக்கு போராடின்னு இருக்கிறேன்டா. கட்ட அவுத்துறா ஓயே. மாமா நீ என்னதான் தெரிவித்தாலும் உன்னை அவித்து விட முடியாது. ஏன் ஏன் என் நிலைமை எப்படி ஆச்சு தெரியுமா? எப்படி? கபாலி மூட்டை ஏது கரடியான காதை ஆச்சே. கபாலி மூட்டை ஏது கரடியான காதை ஆச்சே. கபாலி மூட்டை யானை சம்பவத்தை என்ன சொல்வேன்? தயவுறு திணியாகிறோம். என்னுடைய தலையெழுத்து எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு? எப்படி?